Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making class. So today classல நம்ம பார்க்க போகிறது நேம் பேங்கிள் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நேம் பேங்கிள் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 1 கட் நார்மல் பேங்கிள் எடுத்திருக்கோம் ஓகேவா. நீங்கள் 1 கட் நார்மல் எடுக்கலாம், 1 கட் ஃப்ளாட் எடுக்கலாம். பட் பேஸ் பேங்கிள் ரேப்பிங் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கணும் ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேஸ் பேங்கிள் நல்லா நீட்டாக நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸ் பேங்கிள் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து நேம் பேங்கிள் எழுத போகிறோம். ஸோ நேம் பேங்கிள் எழுதுறதுக்கு ஓகேவா இந்த மாதிரி நேம் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேங்கிள் மேக்ஸிமம் நம்ம வந்து யாருக்கு இந்த நேம் பேங்கிள் ரெடி பண்ணோம் அப்படின்னா பிரைடுக்கு தான் நம்ம வந்து நேம் பேங்கிள் ரெடி பண்ணோம் ஓகேவா. ஓகே, ஸோ இந்த நேம் பேங்கிள் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 1 கட் நார்மல் பேங்கிள் நமக்கு பெட்டராக இருக்கும். பிகாஸ் 1 கட் ஃப்ளாட் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்காது. பட் 1 கட் நார்மல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக பேஸ் பேங்கிள் வெளியே விசிபிள் ஆகுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம வந்து இப்போ இந்த இடம்லாம் நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 கட் நார்மல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. 2 கட் நார்மல் பேங்கிளில் நம்ம இந்த மாதிரி நேம் வந்து எழுத முடியாது ஓகேவா. பிகாஸ் அதோட விட்த் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து நேம் எழுதுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக ஸ்பேஸ் இருக்காது ஓகேவா. ஸோ 1 கட் நார்மல் பேங்கிள். தென் இதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னா செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணுறது குட் குவாலிட்டியில் யூஸ் பண்ணணும். குவாலிட்டி எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இதில் நான் வந்து பேர்ல் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணேன். இதில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வந்து அந்த பீடு வந்து இலகி போயிடுச்சு ஓகேவா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டியான செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஈஸியாக இலகியும் வராது, பிடிச்சி இழுக்கவும் செய்யாது. எல்லாம் சில ஸ்டோன் வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து துணி பட்டாலே பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருக்கும் செயின் ஸ்டோன். ஸோ அதனால் குட் குவாலிட்டி செயின் ஸ்டோன் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சி இழுக்காது. இது வந்து அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கவே இல்லை ஓகேவா. பட் இது பார்த்துட்டிங்கன்னா பிடிச்சி இழுக்கும். இதில் அந்த பீடெல்லாம் இழகின பிளேஸ் எல்லாம் நல்லா த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுக்கும் ஓகேவா. தென் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பால் செயின் யூஸ் பண்ணலாம். இதுவும் குட் குவாலிட்டி இருக்கணும், ஏன்னா பால் செயின் வந்து கருக்கும். ஸோ குட் குவாலிட்டி பால் செயின் யூஸ் பண்ணிங்கன்னா கருக்காது ஓகேவா. தென் வேறு வந்து குந்தன்ஸ் ஓகேவா. குந்தன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நேம் பேங்கிள் ஓகேவா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி குந்தன்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு வந்து கிளிப் ஸ்டோன் வெரைட்டியாக கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து நேம் பேங்கிள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் பெட்டர் எது அப்படின்னா இந்த செயின் ஸ்டோன் தான் பெட்டராக இருக்கும். குந்தன்ஸ் வச்சும் பண்ணலாம், பட் குந்தன்ஸ் வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் குந்தன்ஸ் யூஸ் பண்ணியும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஹாஃப் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் பீட் இருக்கும்ல, அந்த ஹாஃப் பீட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேவா. தென் இதில் வந்து நேம்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து இப்போ ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் நேம் போடலாம். இப்போ இல்லைன்னா இப்போ வந்து வளகாப்பு பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் போடுவோம்.
அதே மாதிரி கல்யாண பொண்ணுக்குனாலும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் நேம், பிரைட் அண்ட் க்ரூம் நேம் வந்து நம்ம வந்து போடுவோம். இல்லைனா சம்டைம்ஸ் குழந்தைங்க பேர் போடணும்னு நினைப்பாங்க அப்பா அம்மா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அவங்க நேம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேக்ஸிமம் பிரைடுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு நேம் பேங்கிள் போடும்போது அழகாக இருக்கும். அது செயின் ஸ்டோனில் போட்டோம்னா நல்லா ஷைனிங்காக கிராண்டாக இருக்கும். ஓகேவா? தென் இதில் நேம் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேம் வந்து நம்ம நீட்டாக எழுதணும். இதோட கரெக்டான இந்த லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து நேம் வந்து எழுத முடியும். ஓகேவா? தென் நம்ம எடுக்கக்கூடிய பேங்கிள் வந்து 1 கட் பேங்கிள். ஸோ அதோட விட்த்து வந்து நமக்கு தெரியும் 2 சென்டிமீட்டர். அந்த 2 சென்டிமீட்டர்லேயும் ஃபுல்லாகவும் கவர் ஆகிறது மாதிரி எழுதக்கூடாது. சரியா? ஏன்னா வந்து நம்ம வந்து 2 கட் நார்மல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 சென்டிமீட்டரில் நான் இதில் காட்டியிருக்க மாதிரி மேலேருந்து ஒரு 2 mm, கீழேருந்து ஒரு 2 mm கேப் விட்டுட்டு ரிமைனிங் கேப்பில் தான் நம்ம வந்து நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த நேம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து செயின் ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய பேங்கில் அதோட லென்த் எவ்வளோ இருக்குது. லென்த் மீன்ஸ் இது நான் ஆல்ரெடி கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இப்படி ஃபுல்லாக இதோட சர்க்கிள். ஓகேவா? பெரிமீட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மெஷர் பண்ணிக்கணும். இங்கே வந்து டேப் யூஸ் பண்ணியும் இதோட லென்த்தை வந்து எடுக்கலாம். இல்லைன்னா அதாவது நூல் யூஸ் பண்ணியும் எடுக்கலாம். இப்போ டேப் இல்லாதவங்க இப்படி சுற்றி இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்து எவ்வளோ இருக்குன்னு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்கேலில் வச்சு நீங்கள் எடுத்து இதில் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த லென்த்து கரெக்டாக பார்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது இதில் வந்து நமக்கு 2 சென்டிமீட்டர். ஸோ 2 சென்டிமீட்டரை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும்.
தென் 2 பக்கத்துலேயும் ஒரு 2 mm. சரி, நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன். இந்த பக்கமும் ஒரு 2 mmக்கு 2 லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த கேப், இந்த இன்னர் லைன் டு இந்த இன்னர் லைனில் தான் நம்ம நேம் எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஹசீனா அப்படின்னு எழுத போகிறேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச். ஸோ 1 2 3. ஓகேவா? ஹெச் வரும். ஸோ ஹெச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி 1 போட்டிருக்கேன்னா இது வந்து ஒரு பீஸ், அடுத்தது இது செகண்ட் பீஸ், இது வந்து தேர்ட் பீஸ். அப்படி ஹெச் எழுதணும்னா நீங்கள் 3 பீஸில் செயின் ஸ்டோன் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது ஏ எழுதுறேன்னா ஏ இப்படி தான் எழுதணும். இப்படி ஒரு பீஸ், அடுத்தது இதுக்கு இன்சைட்லேருந்து இன்னொரு பீஸ், அடுத்தது இதுக்கு இன்சைடில் இன்னொரு பீஸ். 1 2 3. ஓகேவா? ஸோ இதில் எழுதியிருக்க மாதிரி நம்ம நேம் எழுதிக்கணும். இதையும் நான் நெருக்கி எழுதுகிறேன். HASI. ரொம்ப கேப் விட்டு எழுதக்கூடாது. NA. ஓகேவா? இது HPR அப்படின்னு எழுதுனா HPR இப்படி எழுதணும். நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், பட் கரெக்டாக பீஸ் போட்டு ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகேவா? பீனா இது ஒரு பீஸ், அடுத்து இந்த கர்வ் ஃபுல்லாக செகண்ட் பீஸ். ஓகேவா? ஆர்னா இது 1 பீஸ், இந்த கர்வ் செகண்ட் பீஸ், இந்த கர்வ் தேர்ட் பீஸ். இதோட நிப்பாட்டிக்கிறீங்கன்னா ஓகே, இங்கே ஒரு இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இது 4th பீஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை பீஸுங்கிறத பார்த்து கரெக்டாக இந்த பேப்பரில் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணணும். இங்கே க்ளூ வச்சு நீங்கள் பண்ண வேண்டாம், பட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஹெச் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெச் எழுதிக்கலாம். அந்த மாதிரி செயின் ஸ்டோனை இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். ஓகேவா? இப்படி வச்சு பார்த்துட்டு இதில் நம்ம ஸ்டோன்ஸ் எவ்வளோ தேவைப்படும். இப்போது இதில் வந்து இத்தனை ஸ்டோன்ஸ் தேவைப்படும். 3 6. ஓகேவா? ஸோ ஹெச்சுக்கு எல்லா இடத்துலையும் 6 தான் தேவைப்படும். ஸோ 6லேயே நம்ம 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெச்சுக்கு நமக்கு 2 பீஸ் தேவைப்படும். ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? 2 லைன் இந்த மாதிரி வச்சாச்சு. எனக்கு இன்பிட்வீனில் இதுக்கு ஒரு 3 ஸ்டோன் ஆர் 2 ஸ்டோன் நீங்கள் எழுதியிருக்கிறத பேஸ் பண்ணி தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து கட் பண்ணி எடுங்க. ஓகேவா? சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். திருக்கி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு சைட் திருங்கிட்டு போகும். ஓகேவா? ஒரு 2 ஸ்டோன் வந்து திருங்கும். ஸோ அதனால் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹெச் எழுதியாச்சுன்னா இந்த ஹெச்சை வந்து இங்கே நேமில் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ ஹெச் எழுதியாச்சுன்னா ஹெச், அடுத்தது ஏ எழுதியாச்சுன்னா ஏ, அந்த மாதிரி எழுதி எடுத்துக்கணும். ஓகேவா? தென் இதில் வேறு ஏதாச்சும் லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியலைன்னா கேளுங்க. எஸ் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பீஸ். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு பீஸ், இதுக்கும் பிறகு இன்னொரு பீஸ். சிங்கிளாக ஒரே இதில் வந்து கர்வில் வந்து செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி போட முடியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி 2ஆக எடுத்துக்கலாம். ஓகேவா? சில செயின் ஸ்டோன் நல்லா பெண்ட் ஆகி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரே
செயின் ஸ்டோன்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரே பீஸாகவே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இது பாருங்கள், இது கரெக்டாக நிற்குது ஒரே சிங்கிள் பீஸில். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரே பீஸாக கூட எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 2ஆக போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஐனா இது 1, இது 2, இது 3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது, அடுத்தது கீழே இருக்குது. இது 2ஐயும் முடிச்சுட்டு இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம வந்து நடுஸில் இருக்கிறது எழுதணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எழுதுறது சொல்கிறேன். ஏவியெல்லாம் இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இதுக்கு வந்து எத்தனை பீஸ் தேவைப்படுது? 6 பீஸ். இந்த பக்கம் 6 பீஸ்னால் இந்த பக்கம் இப்படி வச்சு பார்த்து தான் நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இதுக்கு இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு இன்சைடில் இருந்தால் வரணும். அப்போ தான் அந்த ஏ ஷேப் வந்து கரெக்டாக வரும். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கரெக்டாக இது வந்து நான் கீழே தான் வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் லைனுக்கு கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். ஏனாலும் சரி, வீனாலும் சரி, இப்படி தான் வைக்கணும். ஓகேவா? இதில் வந்து 5 ஸ்டோன் தான் தேவைப்படுது. இதில் நம்ம 6 போட்டிருந்தோம். செயினை வந்து நெருக்கும் போது சின்னதாகும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 1ல் விரித்து வச்சு எடுக்கணும், இல்லைன்னா சுருக்கி வச்சு எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி. இனி இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு 2 பீஸ் போதும். வீணாலும் இப்படி தான். ஒரு குச்சி ஏதாச்சும் டூத் பிக் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இப்படி சுருங்கி நிற்கும், இல்லைன்னா 1 எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லெட்டர்ஸ் எழுதுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று மேலே உயர்ந்தும் ஒன்று சின்னதாகவும் அப்படி எழுதக்கூடாது. எல்லாமே ஒரே மாதிரி எழுதணும். ஓகேவா? வீணாலும் அப்படி தான். ஒரு பீஸ் இப்படி போடுறீங்கன்னா இன்னொரு பீஸ் இதிலேருந்து வரணும். ஓகேவா? இப்படி ஒரு பீஸும் அடுத்தது இப்படி ஒரு பீஸுன்னு போடக்கூடாது. ஓகேவா? இது தப்பு. இந்த மாதிரி பண்ணணும். கரெக்டாக அந்த லெட்டர்ஸ் வந்து கோயின்சைட் ஆகிறது மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நேம் எழுதிக்கணும். ஜி லெட்டர்ஸ்னாலும் அப்படி தான். இது வரைக்கும் ஒரு பீஸ், இது வரைக்கும் ஒரு பீஸ் கொடுத்துடலாம். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் நேம்க்கு ஏற்றாக்கில் எழுதிக்கோங்க. என்னன்னா இது ஒரு பீஸ், இது 2வது பீஸ், இது 3வது பீஸ். இதே ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் வைக்கணும், அடுத்தது இதிலேருந்து இது வரைக்கும் வைக்கணும், இங்கே வரைக்கும் வைக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் நேம்ஸ் உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? தென் இதில் நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக பென் வச்சு எழுதிக்கலாம். இப்போ நான் அந்த பக்கம் எழுதிட்டேன், ஸோ இந்த பக்கம் எழுதுகிறேன். பென் வச்சு எழுதுனா எழுதிக்கலாம் ஜஸ்ட்டு. ஆனால் பென் வச்சு எழுதியிருக்கிறது வந்து வெளியே தெரியாத மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஏன்னா பென் வச்சு எழுதும்போது நூல் இப்படி மூவ் ஆகும். இல்லை நீங்கள் மார்க்கர் வச்சு எழுதிக்கலாம், சிடி மார்க்கர் வச்சு கூட எழுதிக்கலாம். அப்படி எழுதணும்னு இல்லை. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம நல்லா ஷார்ப்பாக க்ளூ வரக்கூடிய ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நேமை
ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிக்கல் எதுவுமே இல்லாத ஃபேப்ரிக் க்ளூவாக பார்த்துக்கோங்க. க்ளூ வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னா, நம்ம ஷேப் மாற்றி அங்கங்கேயா பண்ணோம்னா இது ட்ரை ஆன பிறகு கிளியராக விசிபிள் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ ஹெச் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூக்கு மேலே ஜஸ்ட்டு தூக்கி வச்சா போதும். நம்ம வந்து நோட்டில் எழுதுறதும் இங்கேயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நோட்டில் எழுதுறது மாதிரியே நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அங்கே 3 வந்துச்சு, இங்கே வந்து எனக்கு 3 வராது, 2 தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி செயின் ஸ்டோன் எப்போவுமே ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக தான் இருக்கணும். சைடில் திருங்கி அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது செயின் ஸ்டோன் நமக்கு வந்து பிரைட்டாக தெரியணும். சைடில் திருங்கி வரும் பார்த்தீங்களா, இந்த சைட் போர்ஷன் மட்டும் தெரியறது மாதிரி இருக்கும். சில டைம் நம்ம வந்து கர்வ் ஏரியாலெலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும், ஸ்டோன் தெரியாது, இப்படி தெரியாது. ஓகேவா? ஸோ இப்படி தெரியுற மாதிரி தான் ஃபுல்லாகவும் நம்ம வந்து செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஹெச் எழுதிட்டேன். இதே மாதிரி அடுத்தது பி. ஸோ பிக்கு எவ்வளோ வருங்கிறத நான் வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6. இந்த சிங்கிள் லைன் மாதிரி வர்றது எல்லாத்துக்குமே நம்ம வந்து 6 தான் யூஸ் பண்ணோம். ஓகே, அடுத்தது இந்த கர்வ் போர்ஷன். மூணு 6 8 8 இல்லது 7 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் இடையில கேப் நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கேப் விட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக எழுதுனா கூட எழுதிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக எழுதுனா கூட எழுதிக்கலாம். ஓகேவா? பி எழுதிட்டேன். இனி ஆர். நீங்கள் உங்கள் பேரை அதுக்கேற்றாக்கில் கரெக்டாக சுருக்கி எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படின்னா இப்போது ஃபுல் லென்த் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இதில் பிரைட் க்ரூமோட நேம் எழுதுகிறோம். ஸோ சில நேரம் ஒரு ஆள் பிரைடோட நேமோ இல்லை க்ரூமோட நேமோ டபுள் நேமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் பெரிய நேமாக இருக்கும். நம்ம பேங்கிளில் வந்து உள்ள வந்து நமக்கு நிற்காது. அப்படிங்கிற டைமில் நீங்கள் அதை வந்து ஷார்டன் பண்ணிக்கணும். சரியா? இதில் சிங்கிள் நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். சிங்கிள் நேம் எழுதுறீங்க அப்படின்னா
அது என்ன நேம்னு பார்த்து அது எவ்வளோ ஸ்பேஸ் வருங்கிறத பார்த்துட்டு ரிமைனிங் ஸ்பேஸில் நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை 2 பேர் பேர் எழுதிங்க, 2 பேர் பேரும் ஈக்குவலாக கரெக்டாக அந்த இடத்துல ஸ்பேஸ் பத்துமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ். ஓகேவா? இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். எழுதி பார்த்து இதே கேப்பில் நீங்கள் அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டோன்ஸை வந்து கரெக்டாக அந்த கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதினாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? கரெக்டாக கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். இந்த க்ளூ கூட அங்கங்கேயும் அசையக்கூடாது. அப்படி அசைஞ்சிச்சுன்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்மளோட ஒர்க் எப்போவுமே நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும். மேக்ஸிமம் இந்த கர்வ் போர்ஷனில் நமக்கு வந்து பெண்டிங் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டோன்ஸ் கம்மியாக எடுக்கும்போது தான் அந்த ஸ்டோன் வந்து சரியும். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக வச்சு பார்த்து ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன லைட்டாக சரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சரியாமல் இருக்கணும்னா கூட ஒரு ஸ்டோன் இதில் எடுத்துருக்கணும். நான் இதில் 7 தான் எடுத்திருக்கேன், 8 எடுக்கணும்னு நினச்சேன். கவுண்டிங் மிஸ் ஆயிட்டு. ஸோ 8 ஸ்டோன் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது 3 போதும். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ட்ரை ஆன பிறகு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகேவா? HPR. ஸோ இதுதான் இங்கேயே எழுதியிருக்கேன், HPR. ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோனாக இருக்குது, இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்டோன். ஸோ நீங்கள் எடுக்கிற ஸ்டோனுக்கு ஏற்றாக்கில் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸும் வேரி ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து இப்போது இது வந்து கேப் விட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் க்ளோஸராக நெருக்கி வைக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 பக்கமும் நேம் மட்டும் எழுதியிருக்கேன். இந்த ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாம் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். குந்தன்ஸ் யூஸ் பண்ணி நான் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். எல்லாம் இதில் கொடுத்துருக்க மாதிரி ஹார்ட்டு கொடுக்கலாம். சரியா? ஹார்ட் வந்து இப்போது இது வந்து நீங்கள் செயின் ஸ்டோன் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை குந்தன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குந்தன்ஸும் இதே மாதிரி நம்ம லெட்டர்ஸ் எழுதிட்டு அதுக்கு மேலே ரவுண்டு குந்தன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து வரிசையாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட் நீட்டாக இருக்கணும். இப்போ இது வந்து ஹார்ட் ஷேப்பில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா என்னோடய அரேஞ்ச்மெண்ட் நீட்டாக இருந்தால் இது ஹார்ட் ஷேப்புன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எனக்கு நேம் பேங்கிள் ஃபுல்லாக டிசைன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை மாதிரி ஏதாச்சும் டிசைன்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொடி டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக நேம் எழுதியிருக்கனால எனக்கு வந்து கேப் அதிகமாக இருக்குது. ஓகேவா?
நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பேர் உங்கள் பேர் அந்த மாதிரி பிள்ளைங்களோட பேர் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ சின்ன டிசைனாக தான் உங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்றாக்குல நீங்கள் டிசைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அண்ட் வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியலை அப்படின்னா நம்ம வந்து சாட்டர்டே லைவ் கிளாஸ் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிடலாமா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம்.